ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லார் மனசுலையும் இருக்க வேண்டிய ஒரு காமனான சிம்பிள் கோலை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சரி, உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? யாரை நீங்கள் ரொம்ப ஃபேவரட்னு வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே யாராச்சும் ஒரு பர்சனாக எனக்கு இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட், இவங்கள நான் ஃபாலோ பண்ணுவேன், இவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன், இவங்கள மாதிரி நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயுமே நிச்சயமாக அந்த கனவு இருக்கும். கரெக்டாக? ஆக்சுவலாக இந்த மாதிரி நாம் அடுத்தவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறது தப்பு இல்லை, ஓகேவா? அது கரெக்டு தான். ஆனால் நம்மளோட லைஃப் லாங்காக, புரியுதா, லைஃப்பில் கடைசி வரைக்கும் ஏதாவது ஒருத்தர், அதாவது ஒரு வெற்றியாளரை இவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் ஃபுல்லாக நாம் வாழ்ந்துடக்கூடாது. அது தப்பு. ஏன் தெரியுமா? நாம் எப்போ அடுத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக மாற போகிறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சரியா? மறந்துடாதீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறுறதுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க?